ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வெளியில் செம்ம மழையாக இருக்குது. மழைக்கு நல்லா சுட சுட ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ போலி தான் நம்ம செய்ய போகிறோம். போலின்றது ஒரு ஸ்வீட் தான். வெல்லம், தேங்காய், கடலைப்பருப்பு அதெல்லாமே போட்டு சூப்பராக ஒரு ஸ்வீட் செய்வாங்க. அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போலி செய்கிறதுக்கு இந்த மாதிரி கடலைப்பருப்பு ஒரு 1/2 hour இல்லை 15 minutes நம்ம நல்லா ஊற வச்சுக்கணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை விசில் வச்சு எடுத்துக்கலாம். அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்த கடலைப்பருப்பை குக்கரில் போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணியும் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம மைதா எடுத்துருக்கோம். நம்ம மைதாலையும் செய்யலாம், கோதுமை மாவு இருந்தால் கோதுமை மாவையும் செய்யலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் மைதாவில் தான் செய்ய போகிறேன். எவ்வளோ போலி செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மைதா எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே நெய் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி தான் நெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாஃப்டாக கிடைக்கும், டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நம்ம நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி நல்லா சேர்த்து நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக நம்ம போலிக்கான மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதுக்குள்ளே வைக்கிற பூர்ணம் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். எவ்வளோ போலி செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்வீட்டுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நல்லா அந்த மாதிரி சின்ன சின்னதாக இன்னுமே சின்னதாக உடச்சி விட்டு இப்போ நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. வெல்லம் சேர்த்து நல்லா அந்த ஹீட்டில் வெல்லம் உருகி அதுவே நம்மளுக்கு லிக்விட் மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா உருகி வரும். தண்ணி சேர்க்காதீங்க. நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரணும். வெல்லம் கருகிடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கல, எவ்வளோ சூப்பராக திக்காக பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா உருகி வரட்டும். தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுக்கோங்க வாசனைக்கு. கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். போலி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ போலிக்கு எடுத்து நம்ம உருட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதுக்கு நடுவில் அந்த பூரணம் வச்சு சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுக்க போகிறோம். ஸோ இப்படி கொஞ்சம் குழியாக பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம அந்த பூரணம் வச்சுக்கலாம். கொஞ்சமாக வைங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம இதை உள்ளே வச்சு இப்படி மாவை நல்லா மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, வெளியில் வராத மாதிரி. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுக்க போகிறோம். சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். சின்னதாக பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாகவும் பண்ணணும். உடனே பூரணம் நல்லா சூடாக இருக்கும் போதே பண்ணாதீங்க. கொஞ்சம் ஆறி திக்கானதும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பண்ணும்போது வெளியிலலாம் வராமல் அழகாக வரும் போலி. இப்போ நம்ம இதை உருட்டிக்கலாம். பொறுமையாக பண்ணுங்கள் உருட்டும்போது. ரொம்ப அழுத்திடக்கூடாது, சாஃப்டாக இருக்கும். ஸோ பொறுமையாக பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கையால் லைட்டாக இப்படி இப்படி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக சர்க்கிளாக வரும். நம்ம அதையே சுட்டு எடுத்தோன்னா சூப்பரான போலி ரெடி ஆகிடும். இந்த ஸ்வீட் அவ்வளோ டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். மைதா இல்லாமல் கோதுமை மாவுலையும் நம்ம செய்யலாம். போலி எல்லாமே நம்ம அழகாக உருட்டி வச்சுருக்கோம். நம்மளுக்கு வெளியில் வந்தாலுமே அந்த பூரணம் வெளியில் வந்துச்சு அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சுட்டு எடுத்தோன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கல் நல்லா சூடாகிடுச்சு. உருட்டி வச்ச போலியை போட்டுக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு எண்ணெய் வேணும்னாலும் நெய் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம நெய் நிறையவே சேர்த்துருக்கிறதுனால நம்ம அது எதுவுமே சேர்க்காமலேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா 2 சைடும் வெந்து வந்ததும் நம்மளோட போலி சூப்பராக ரெடி ஆகிடும்.
எவ்வளோ சூப்பராக போலி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இந்த ஸ்வீட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சாஃப்டாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ள நல்லா தேங்காய், வெல்லம் எல்லாமே போட்டு கடலைப்பருப்புலாம் போட்டு பூரணம்லாம் இருக்குது. ஸ்வீட் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்வீட் கண்டிப்பாக பிடிக்கும். நான் சொன்ன இதே மெத்தட் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல நான் உங்களை பார்க்குறேன். டாடா, பாய்.